இன்றைக்கி காலையில் எங்கள் ஏசிஸ்டர் கால் பண்ணி பாப்பாவுக்கு வந்து 3 மாத தடுப்பூசி போடணும், 12:30க்குள்ளெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து எதுக்கும் லேட்டாகவே போகலாம், அங்கே எப்போயுமே கூட்டமாக இருக்க சொல்லிட்டு லேட்டாகவே போனாங்க. போய் பார்த்தா தான் தெரிஞ்ச ஒரு க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எதுக்காக தடுப்பூசி போடுறோம், அதுக்கான பெனிஃபிட் என்னென்ன, எந்தெந்த மந்த்தில் எந்தெந்த தடுப்பூசி போடணும் சொல்லிட்டு அவேர்னஸ் வீடியோ மாரி அங்கே வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கால்லாம் என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து டாக்டரை பார்க்க போயிட்டோம். அதுக்கப்புறம் எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு வரணும் அப்படி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படி வந்து டாக்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து தடுப்பூசி போட வந்து போயிட்டோம். சிஸ்டர் ஃபஸ்ட்டு வந்து போலியோ ட்ராப்ஸ் வந்து போட்டாங்க பாப்பாவுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா வந்து லூஸ் மோஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு ட்ராப்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ பாப்பா வந்து காட்டவே இல்லை, கொஞ்சம் எப்படியோ சமாதானப்படுத்தி போட்டாச்சு. இருந்தாலும் நம்ம இல்லை ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டா தங்க பிள்ளை. ஸோ பாப்பா வந்து ரொம்ப அழுதுட்டா, ட்ராப்ஸ் போடவே காமிக்கவே இல்லை. ட்ராப்ஸ் போடவே இப்படி பண்ணுறா, ஊசி போடும்போது என்ன பண்ண போகிறாளோ தெரியல, ரொம்ப அழுதுட்டா. அதுக்கப்புறம் வந்து சிஸ்டர் வந்து பாப்பா கிட்டே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படி சொல்லி சமாதானப்படுத்தி ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பாவுக்கு வந்து ட்ராப்ஸ் போட ஆரம்பித்தாங்க. பாப்பா வர பாதி வரை வெளியில் துப்புறா, அப்படியே இருந்தாலும் எப்படியோ சிஸ்டர் வந்து சமாதானப்படுத்தி இப்போ ஒரு வழியாக போட்டு முடிச்சிட்டாச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ராப்ஸ் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து தடுப்பூசி வந்து போட போகிறோம். ஸோ இந்த தடுப்பூசி எதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கு போடுறாங்கன்னா, தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், தட்டம்மை, மஞ்சக்காமலை, ஸோ இது போன்ற நோய்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தாக்கக்கூடாது, வரக்கூடாதுன்றதுக்காக தடுப்பூசி வந்து கவர்மெண்ட்டில் வந்து நம்ம குழந்தைங்களுக்காக போடுறாங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து ஒரு வழியாக வந்து தடுப்பூசி வந்து போட்டுட்டோம். பாப்பா வந்து செம கட்டு, அதை பார்க்கவே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஒரு வழியாக 1/2 hour அங்கே வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேராசிட்டமல் வந்து போட சொல்லியிருந்தாங்க. ஃபீவர் வந்தால் மட்டும் போடுங்க அப்படி சொன்னாங்க. ஸோ பேராசிட்டமல் வாங்கிட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.